ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேழ்வரகு தோசை எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1.5 டம்ளர் உளுந்த மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லிக்கு மாவு அரைக்கும்போது எக்ஸ்ட்ரா உளுந்து ஊற வச்சு அது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் அதுக்கு 3 டம்ளர் கேழ்வரகு மாவு போட்டிருக்கேன். நீங்கள் 1க்கு 3 போடலாம், 4 போடலாம். அந்த அளவில் நீங்கள் போட்டிங்கன்னா மாவு நல்லாயிருக்கும். தோசை ஊற்றுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதை நான் கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி வச்சு புளிக்க வச்சு தோசை செய்யப்போகிறேன். நான் இப்போ நைட்டு மாவு இட்லி கரைச்சேன். அதுலேருந்து ஒரு 1.5 டம்ளர் மாவு எடுத்து அது கூட கேழ்வரகு மாவு கலந்து நான் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் இப்போ கரைச்சி வைக்கிறேன். நைட்டுக்குள்ளே நல்லா மாவு புளிச்சு வந்துடும். நீங்கள் அது கூட கல்லுப்பு போட்டு மாவு கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 7-8 ஹவர்ஸ் இருந்தாலே போதும். ஏன்னா சம்மரில் டக்குன்னு புளிச்சிடும். அதுவும் சிறுதானியம் போது கேழ்வரகு மாவு நல்லாவே புளிச்சு வந்துடும். இப்போ நான் மாவு கரைச்சிட்டேன். இதை நான் நைட்டு புளிக்க வச்சுட்டு காலையில் தோசை செய்யும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு கரைச்சி வச்சாச்சு. இப்போ நான் அதுக்கு தொட்டுக்க காலையில் தோசைக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி, சிம்பிளான சட்னி தான் வைக்கிறேன். தேங்காய் சட்னி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் உங்களோட வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, பொட்டுக்கடலை, கொஞ்சம் உப்பு. பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் பூண்டு பிடிக்காதுன்றவங்க பூண்டு போட்டுக்க மாட்டாங்க. நான் எப்போவுமே தேங்காய் சட்னியில் பூண்டு போட்டு தான் அரைப்பேன். இதை நீங்கள் அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டு இந்த தோசைக்கு தேங்காய் சட்னியோட கார சட்னி நல்லாவே இருக்கும். கார சட்னி வெங்காயம், தக்காளி, நம்ம எந்த கார சட்னி வச்சாலும் சரி, வெறும் வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் வந்தாலும் சரி, இல்லை கடலைப்பருப்பு அந்த மாதிரி வச்சு கூட சட்னி அரைப்பாங்க இல்லைங்களா. கார சட்னி நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி நான் டைம் இல்லைன்றதால சிம்பிளாக செய்கிறேன். தேங்காய் சட்னியும் நீங்கள் பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட போட்டு அரைச்சிங்கன்னா தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் இந்த தோசைக்கு. ஆனால் சிறுதானியம் தோசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா காரமாக சட்னி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த சட்னி அரைச்சிட்டு நான் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிறேன். இது கூட பெருங்காயம் வேணுன்றவங்க கூட பெருங்காயம் கூட போடுவாங்க. பொட்டுக்கடலை சட்னிக்கு பெருங்காயம் போட்டாலும் அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போ சட்னி நான் அரைச்சி முடிச்சுட்டேன். அடுத்து நம்ம தோசை ஊற்றுவோம். தோசை மாவு எப்படி பொங்கி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நைட்டு நான் கரைச்சி 9 o'clock 9:30 தான் இருக்கும். நான் மாவு கரைச்சி வச்சேன். இப்போ மார்னிங் ஒரு 8:30 போல் மாவு நல்லாவே பொங்கி வந்துச்சு. இது 6 o'clock மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. மாவு நல்லா பாருங்கள், நான் பெரிய பாத்திரத்தை தான் வச்சுருந்தேன். மாவு அடியில் தான் இருந்தது. அதுக்கே நல்லா வெளியே வரைக்கும் நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ அந்த தோசை எப்படி வருதுன்னு தோசை ஊற்றி பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் தோசை ஊற்றும்போது கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு வெங்காயம் தேய்ச்சி ஊற்றுனீங்கன்னா கல்லில் ஒட்டாமல் இருக்கும். வெங்காயமோ இல்லை உருளைக்கிழங்கு கூட சின்னதாக கட் பண்ணி வச்சு அதை கூட தேய்ச்சிங்கன்னா தோசை நல்லா வரும். இப்போ ராகி தோசை நல்லா நம்ம நார்மல் இட்லி தோசை மாதிரி மாவு அரிசி தோசை மாதிரியே இதுவும் நல்லா வந்திருக்கு. பாருங்களா, ஓட்டு ஓட்டியாக வந்திருக்கு. இது நமக்கு ஹெல்த்தியும் கூட. ராகி மாவில் என்ன செய்யுதுன்னு யோசிச்சு இருக்கவங்களுக்கு இது ஒரு சின்ன ஐடியாவாக இருக்கும். இதை நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா 2 டம்ளர் இட்லி அரிசியும் 2 டம்ளர் ராகி தானியமும் அதை நீங்கள் ஊற வச்சு 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு போட்டு அரைச்சியும் பண்ணலாம். அப்படி இல்லை உளுந்த மாவு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, இல்லை எனக்கு டக்குன்னு அரைக்கணும், இல்லை என்கிட்ட மாவு கேழ்வரகு மாவு இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் உளுந்த மாவு இட்லிக்கு மாவு அரைக்கும் போது உளுந்த மாவு நிறைய கூட தேவையில்லை. சும்மா ஒரு 2 கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 கரண்டியோ இல்லை 5 கரண்டியோ நீங்கள் கேழ்வரகு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 3 பேர் இருக்கிற வீட்டுக்கு அந்த மாவு கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ அது கரெக்டாக இருக்கும். அதுக்கு சட்னி உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ராகியை இப்போ எல்லாமே சிறுதானியம் தான் எல்லாம் ஆயிடுச்சு. அதனால் ராகி நமக்கு எந்த ஐடியாவில் எப்படியெல்லாம் ரெசிபி செய்யலான்றதோ அதை செஞ்சு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸோ நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். இப்போ தோசை நல்லாவே வந்திருக்கு பாருங்கள்.